ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று கோலாகலமாக துவங்கி நடைபெற்று வருகிறது. கோபிச்செட்டிப்பாளையம் பழனியம்மாள் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை, ஈரோடு மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் இணைந்து இந்த வேலைவாய்ப்பு முகாமை நடத்தி வருகின்றன. இந்த முகாமை வருவாய்த்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். பின்னர் முகாமில் அமைக்கப்பட்டிருந்த முன்னணி தனியார் நிறுவனங்களின் நேர்காணல் அரங்குகள் மற்றும் தொழில் வழிகாட்டுதல் மையங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டின் பல்வேறு முன்னணி தனியார் நிறுவனங்கள் இந்த முகாமில் பங்கேற்று தகுதியான இளைஞர்களுக்கு நேர்முக தேர்வு நடத்தி தகுதியின் அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகின்றன. 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு, ITI, டிப்ளமோ, நர்சிங், பார்மசி மற்றும் பொறியியல் உள்ளிட்ட பல்வேறு கல்வி தகுதிகள் பெற்றவர்களுக்கு ஏற்ற வகையில் வேலைவாய்ப்புகள் இந்த முகாமில் வழங்கப்படுகின்றன. வேலைவாய்ப்பு முகாமிற்கு வருவோரின் வசதிக்காக கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர், நம்பியூர், குன்னத்தூர், கவுந்தம்பாடி மற்றும் சத்தியமங்கலம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களிலிருந்து இலவச சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டுள்ளன. காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும் இந்த மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமில் ஈரோடு மாவட்டம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள், மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று வேலைவாய்ப்பு முகாமை பயன்படுத்தி வருகின்றனர். நேரடியாக உங்களை ஆய்வு செய்வதற்காக ஒவ்வொரு துறையின் சார்பாக என்ன பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமோ அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு துறையின் அனைத்து உயர்மட்ட அதிகாரிகள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அவர்கள் உங்கள் துறைகளை தெரிந்து அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு அரசுக்கு வேண்டுமென்றால் அரசுக்கு பரிந்துரை செய்வதற்கு இன்று இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த பணிகள் என்பது நீங்கள் இல்லை என்றால் எல்லோருமே தூய்மை பணியாளர் என்று உங்களை வாழ்த்துவதற்கு காரணம், நீங்கள் தான் ஒரு நகரமாக இருந்தாலும், பேரூராட்சியாக இருந்தாலும், கிராமங்களாக இருந்தாலும் அதை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு உங்கள் பணிகள் என்பது அளப்பெரிய பணியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், கொரோனா தொற்று நோய் வருகிற போது COVID-19 என்று சொல்வார்கள். தமிழ்நாட்டில் யாரும் வெளியே நடமாடக்கூடாது என்கிற போது கூட நீங்கள் தான் துணிந்து வந்து தூய்மை பணி ஆற்றியவர் என்ற வரலாற்றை படைத்தவர் நீங்கள் என்பதை நான் அறிவேன். ஆகவே எல்லோரும் வீட்டிலே இருக்க வேண்டும் என்கிற போது எல்லோருடைய சுகாதாரத்தை பேணிக்கின்ற வகையில் நாட்டு நலன் கருதி தியாகத்தை செய்தவர்கள் நீங்கள் என்பதை இந்த நாடே இன்றைக்கு பாராட்டிக் கொண்டிருக்கிறது, வாழ்த்திக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பணிகளை நீங்கள் செய்கின்ற நீங்கள் எல்லா வகையிலும் நீங்கள் உயர்ந்திடல் வேண்டும் என்பதுதான் இந்த அரசுடைய கனவாக இருக்கிறது. உங்கள் குழந்தைகள் சிறந்த கல்வியாளராக மாற்றப்பட வேண்டும். தூய்மை பணியாளருடைய குழந்தைகள் நாளை எதிர்காலத்தில் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்தியாவிலே மட்டுமல்ல, உலகளவில் சென்று அவருடைய பணிகள் அமைந்திடல் வேண்டும் என்ற வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், கல்வியால் உயர முடியும் என்ற நிலையை இங்கே வருகின்றிருக்கிற உழைக்கின்ற அரும் உயிரை பணை வைத்துக் கொண்டு பணியாற்றுகிற, அதே நேரத்தில் தன்னலும் கருதாத இந்த பணிகளை தூய்மை பணிகளை ஆற்றுகிற உங்கள் அத்தனை பேருடைய குழந்தைகளும் எல்லா சிறப்புகளும் பெற வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நான் இன்றைக்கு பேசுவதற்கு காரணம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அம்மா வழியே இன்றைக்கு தமிழ்நாட்டை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தி வருகிற தமிழக முதல்வர் வெற்றி தளபதி நம்முடைய ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு வருகிறார். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் தூய்மை பணிகளை நீங்கள் ஆற்றி வருகிறீர்கள். தூய்மையான ஆட்சியை தமிழகத்திற்கு தருவதற்காக ஒருவர் தோன்றியிருக்கிறார். அவர்தான் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழக வெற்றிக் கழகத்திலே தளபதி என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய கோரிக்கை, அரசு எது நியாயம் இருக்கிறதோ அந்த கோரிக்கை நிதிநிலைக்கு ஏற்ப நிறைவேற்றுவதற்கு அரசு முனைப்பாகின்ற இந்த பணிகளை செய்து வருகிறது. குறிப்பாக பேரூராட்சி என்பது பல்வேறு நகரங்களுக்கு அருகாமையிலே இருக்கிற பேரூராட்சிகள் இருக்கிறது. அப்படி வருகிற போது நகரத்திற்கும் நமக்கும் இருக்கிற நிலைகளை நாம் பார்க்கின்ற போது வேறுபாடுகள் இருக்கிறது என்பதை நான் அறிவேன்.
ஆகிய உங்களுடைய பணிகளை பொறுத்தவரையிலும் தூய்மை பணியாளர் மட்டுமல்ல, இந்த நாட்டை காக்கின்றவர்களாக நீங்கள் இன்று காக்கி சட்டை அணிந்து கொண்டு நீங்கள் இந்த பணிகளை ஆற்றி வருகிறீர்கள். அதற்காக உங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பணிகள் சிறந்த முறையில் இருப்பதற்கு நீங்கள் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆறுதலாக இருப்பதற்காகத்தான் இந்த முகாம் இன்றைக்கு இங்கே துவங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய குறைகளை தெரிந்தறிந்து அதை நிறைவு செய்வதற்காக இந்த பணிகள் இன்று துவங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாட்டிலே மக்களுக்காக சேவை செய்வதற்காக நாள்தோறும் சிந்தித்து வருகிறார். அப்படி சிந்தித்து வருகிற போது தூய்மை பணியாளர்களுக்கு உங்களுடைய கனவும் நிறைவேற்றுகிற காலம் இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், எல்லா துறையிலும் ஆய்வு செய்கிற போது துறையிலே இருக்கின்ற நிலைகள் அது என்னென்ன வேறுபாடுகள் இருக்கிறது, அந்த வேறுபாடுகளை எப்படி களைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பவனி வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நாடு நன்றாக இருக்க வேண்டும், நாட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும். உங்களைப் போல அடித்தட்டிலே இருக்கிற பணிகளை ஆற்றக்கூடியவர்கள். தூய்மை பணி என்பது எல்லோரும் குப்பைகளை நாம் சேர்த்து வெளியே போடுகிறோம், அதே போல சாக்கடையிலே போடுகிறோம். அப்படி போடுகிற போது சாக்கடையிலே நின்று கொண்டு அந்த பணிகளை நீங்கள் ஆற்றுகிற காட்சியை நான் காணுகிற போது நான் உண்மையிலேயே கண்ணீர் சிந்தினேன். ஏன் என்று சொன்னால், உங்கள் பணிகள் அவ்வளவு கடுமையான பணிகள் இருக்கிறது என்று எங்களால் காண முடிந்தது. அப்படிப்பட்ட பணிகளை நீங்கள் சீர்வழங்கி செய்து தூய்மையை உருவாக்கி மக்கள் நலன் காக்கின்ற வகையில் நாடு நலமாக இருக்க வேண்டும். நாட்டு மக்களுக்காக இந்த பகுதியிலே பணியாற்றுகிற நாங்கள் எல்லா தியாகத்தையும் செய்துவிட்டு நாங்கள் இந்த பணிகளை ஆற்றி வருகிறோம் என்று காணுகிற போது உண்மையிலேயே அனைவர் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டையும் உங்களுக்கு தெரிவித்து நீங்கள் எல்லா நலமும் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.